இன்னொன்று சொல்கிறேன் கிழங்கு எல்லாரும் புரியாம. சோன்னா நாய் வருது, மியா 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 மியானா பூனை வருது, காக்கா காக்கா காக்கான்னா காக்கா வருது. ஒரு பையனை பேச சொல்லி ஃபோன் பண்ணால் திரும்பி பார்க்குறான். இப்போ இது சோனா நாய் வருது, மியானா பூனை வருது, கானா காக்கா வருது, நம்பரையா இல்லையா? மியானா பூனை வரும்னு நினச்சி நீ நம்பித்தானே சொல்கிற, அதனால தானே அது வருது. அதுபோல் கடவுள் வரமாட்டாரா? நீ நம்பிக்கையோடு சொன்னா தானே வருவார். கடவுளை நம்பணுமே. நம்பிக்கையிலே நம்ம பரிபூர்ணமாக நம்பித்தாங்க பஸ்காரனுக்கு காசை கொடுத்து டிக்கெட் மேலே ஏறி உட்காரோம். இவன் நிச்சயமாக நம்மளை கொண்டு போய் சென்னையில் இறக்கி விடுவான்னு நினைச்சு தானே காசு கொடுத்துருவோம். அவன் புளிமரத்தில் மோதுவான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லாட்டி சென்னையில் கொண்டு விட்டாட்டேன்னா காசு கொடுப்பேன்னு உன்னை ஏற்றுவான் அவன். நான் சென்னை போகணும், சென்னையில் கொண்டு என்னை இறக்கி விட்டாலும் உனக்கு காசு கொடுப்பான்னு ஏற்றுவானா? எந்த வக்கீல்கிட்ட வாங்க போய் என் கேஸ் ஜெயிச்சா பணம் கொடுக்குறேன், உன் கேஸ் எடுப்பானா? நம்பி தானே கொடுக்குறேன். என் பிள்ளைக்கு நோயை தீர்ந்து போன பணம் கொடுக்குறேன்னா எந்த டாக்டராக உன்னை எடுத்துக்குவானா? கடவுள்கிட்ட மட்டும்தான் வந்து முட்டை அடிக்கிறேங்கிறது. நான் 1,4 ரூபா காணிக்கு போடுவேன், நம்ம உடம்பும் சரியாக போனான். டாக்டர் 1,4 ரூபாய்க்கா வைத்தியம் பண்ணுறது? கடவுளை நம்புறது நம்பிக்கை வேணும். நம்பிக்கை தான் புயலாக கொந்தளிக்கின்ற கடலை கடக்க உதவும்னார். அதனால நம்பிக்கை ஒன்று தான். பரிபூர்ணமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும்.